உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அரசியல் கொடுமைகள். தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்றம் கழகம், இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற, இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். இதேதான் பக்ஸ் கிரவுண்ட்ல இருந்து திரும்ப சொல்லிட்டே இருக்கான். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல வெறும் ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் மட்டும் வந்திருப்பாப்புல, வந்து ஸ்டேஜ் போட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணி நம்மள வயிறுக்குழுக்கு சிரிக்க வச்சுட்டு போயிருப்பாரு. அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை நீங்களே போய் பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம். நீ வேணாம் உங்க ஆளுங்களுக்கு ஒரே ஒரு காரணம் சொல்லு, ஒரே ஒரு காரணம் சொல்லு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா 2 கண்டஸ்டன்ட்டை இறக்கியிருக்கேன். இவங்க 2 பேரும் ஸ்பெஷல் தான். அதுலயும் குறிப்பா ஃபர்ஸ்ட் வர போறவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இவர் எமோஷனலாலாம் காமெடி பண்ணுவாப்ல. சோ அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா வித்தவுட் எனி டிலே லிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்திரலாம். ஓகே, உங்களையும் சரி நம்மளையும் சரி சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். குளத்தூர்ல பேசுறதுனால ஃபர்ஸ்ட் கேள்வி, நியாயமா நீங்கள் செய்தது நியாயமா? நல்ல கேள்விதான். ஆனா மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்க விருப்பப்படி ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதையே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயப்படி ஒரு கேள்வியை கட்டிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் செய்தது நியாயமா? உணர்ச்சி வச்சத்தை அடக்க, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. வேற யாரோனா கூட பரவாயில்ல, ஒரு கட்சியுடைய தலைவர், அதுவும் முதலமைச்சராகவே இருந்த ஒரு மனுஷனை வேணாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளி அந்த மனுஷனை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இல்லாம அதை பண்ணிருப்பாங்க. அங்கேயே நீங்க புரிஞ்சுக்க வேணாமா நியாயப்படி தான் பண்ணிருக்காங்கன்னு? நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. இல்ல, நான் நல்லதான் பண்ணிருக்கேன். இப்போ இந்த மேடைக்கு வரும்போது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வந்ததை விட ரொம்ப கெத்தா வந்திருக்கு. ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி. ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது வந்தா காக்கா பிடிக்க வந்திருக்கான்னு சொல்லுவாங்க. காக்கான்னா அந்த ஐயோ, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஒரு காக்கா கழுவுக்கிற சொன்னார்ல, அந்த காக்கா இல்லைங்க. ஜோக் இல்லையா? காக்கா பிடிக்கிறதுனா ஐஸ் வைக்கிறது. இப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது வரும்போது தான் தம்பி எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. அது என்னன்னு தெரியல. எதிர்கட்சி சார்பா பேச வர எல்லாருமே நாங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது கூட இவ்வளவு கெத்தா பெருமையா மாசா ஃபீல் பண்ணது இல்லைங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது தான் ரொம்ப கெத்தா மாசா பெருமையா ஃபீல் பண்றது தெரியுமில்ல அப்படின்றாங்க. எனக்கு என்னமோ இவங்க பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் நாங்க எதிர்கட்சியா தானே இருக்க போறோம், அதனால நாங்க இப்படியே கெத்தா மாசா பெருமையாவே வாழ்ந்துட்டு போயிடுறோம் அப்படிங்கறத உள்குத்து வச்சு பேசுற மாதிரியே இருக்கே. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. அதுலயும் அவரே காக்கா பிடிக்கிற கதையெல்லாம் இழுத்துட்டு வந்து காக்கானா நீங்க அங்க போகாதீங்க, நான் சொன்ன காக்கா இந்த காக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் காக்கா பிடிச்சிட்டு இருக்காராம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது தயங்கி வந்தேன்னா இப்ப சொல்றேன் தம்பி, நான் திமுக தான். என்ன சொல்றீங்க? காந்தி செத்துட்டாரா? நான் திமுக தான். என்ன சொல்றா? இதேதான் பக்ஸ் கிரவுண்ட்ல இருந்து திரும்ப சொல்லிட்டே இருக்கான். இல்ல, நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இவ்வளவு நாளா நம்ம பிராமிஸ் ராஜ் டிவிகே உடைய சப்போர்ட்டரா டிஎம்கேல துரந்தரா வாழ்ந்துட்டு இருந்தாப்ல அப்படின்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு தான் ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாப்ல அவர் ஒரு டிஎம்கே காரராம்ல. நான் திமுக தான். ஓ நீ அப்படி வரியா? என்னமோ இதுக்கு முன்னாடி இவர் வந்து பிரச்சாரத்துல பேசும்போதெல்லாம் இவர் திமுக காரரா இருப்பாரோ அப்படிங்கிற டவுட் ஒரு கடுகளவு கூட யாருக்கும் வராத மாதிரியும், இன்னைக்கு தான் வந்து 50 பேருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி தெரியும்ல நான் டிஎம்கே காரன் அப்படிங்கறத அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற மாதிரி. எதுக்கு இதெல்லாம்? நான் நினைக்கிறேன் இவன் வந்ததுல இருந்தே ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவே இருந்தான். ஒருவேளை அதான் எக்ஸ்ட்ரீம் ஆகி இப்படி பிஹேவ் பண்றானோ? எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சிருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது என்னன்னு தெரியலங்க. வழக்கமாவே நான் யாராச்சும் எமோஷனலா பேசினா ஃபீல் பண்ணக்கூடிய ஆள் தான். ஆனா இந்த மனுஷன் பண்ற அந்த ஓவர் பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது என்னால அந்த சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு குளத்தூர்ல தலைவர் ஜெயிச்சு
பண்ணுங்க, வேணான்னு சொல்லல. ஆனா சொல்லி வச்ச மாதிரி அம்புட்டு பேருமா குளத்தூர்னு எடுக்கும்போது கூட குளத்தூர் அப்படி எதுக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ்? நார்மலா தான் பேசுங்களேன். தேர்தல் முடிச்சு இத்தனை நாளா போச்சு, ஆனா இன்னுமே ஸ்டாலின் தோத்துட்டாரு குளத்தூர்ன்ற வார்த்தை எல்லாம் வாயில வரும்போது கொப்பளிக்குதாமா. அழுடா நல்ல வேலை அழுவ ஆரம்பிச்சான் எபிசோட் 8. இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸையும் ஸ்டேஜ்ல பண்ணிட்டு கேட்டா நான் ஒன்னும் காக்கா பிடிக்கிறதுக்காக எல்லாம் ஸ்டேஜ்ல வந்து பேசலங்க, அப்படிங்கிறதையும் சேர்த்து பேசிக்க வேண்டியது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நக்கல் பிடிச்சாள் சினிமால ஆமா, பாத்துருக்கோம். பார்த்திருக்கேன். எல்லாத்தையும் விளையாட்டா எடுத்துக்கலாம். இது எப்படி எடுத்துக்க முடியல. ஒரு மனுஷன் வாழ்க்கையில சோகம் இருக்கலாம், சோகமே வாழ்க்கையா இருந்தா அழுகாம என்ன பண்ண முடியும்? பட்டு தெரிந்துனா அத புத்தி வரும். படுங்க பட்டு தெரிந்துங்க, அப்பதான் புத்தி வரும். பரவாயில்ல, இப்பதான் கரெக்டா பேசிருக்காப்ல. இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஆட்சி கொடுத்திருந்தா மக்கள் இந்த முடிவை எடுத்திருப்பாங்களா? படுங்க, பட்டு திருந்தினாதான் உங்களுக்கு எல்லாம் புத்தி வருங்கிறத அவருடைய தலைவருக்கு அவரே கரெக்டா அட்வைஸ் பண்ணிட்டாரு. நீங்க டைமிங் மிஸ் பண்றீங்க போங்க. ஓ, அவர் ஒன்னும் ஸ்டாலின் அவர்களை சொல்லலையா, மக்களை சொல்லிக்கிட்டு இருக்காப்லையா? சாரிக்க நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ஏதோ அவர் தலைவருக்கு அவரே அட்வைஸ் பண்றாருன்னு. ஆனா இப்பதான் புரியுது, அந்த மனுஷன் ஆல்ரெடி சொல்லிட்டாப்ல நான் கொஞ்சம் நக்கல் பிடிச்ச ஆளு, விளையாட்டா பேசுற ஆளுன்னு. சோ இப்ப எல்லாமே விளையாட்டு செய்தியில போற மாதிரியே பேசிட்டு இருக்காரு போல. நக்கல்யா அவனுக்கு. முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர் அண்ணா, கலைஞர் வழியில் ஸ்டாலின் அவர்கள். இன்னும் விளையாட்டு செய்திகள் இன்னும் முடியல, தொடர்ந்துகிட்டே இருக்குது. சீக்கிரம் முடிஞ்ச விளையாட்டு செய்தியை அடுத்த செய்திக்கு போடுமா இல்லையா? என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களே. இவர் வாசிக்கிற செய்தியை நம்ம இல்லங்க, அவர் வீட்டுல இருக்கிற சிபிராஜே பார்த்தாலும் குலுங்கி சிரிப்பார் போலயே. முதல்வருக்கு உதாரணமாக இருந்தவர். எதுக்கு ஓவரா சீனை போடுற? 100 ரூபாய்க்கு நடிச்சுன்னா 1000 ரூபாய்க்கு நடிக்கூடாது, புரியுதா? இருக்க சினிமா போக நானும் சினிமா நடிக்கிறேன். சினிமா ஒரு கவர்ச்சி எல்லாம் இருக்க வேண்டியது. நம்ம சிந்திச்சு சீர்தூக்கி பார்க்கணுங்க. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. நம்மளுக்கு ஒரு மாற்றம் வேணும்னா என்ன மாதிரியான மாற்றம் அப்படிங்கறது யோசிச்சு பார்க்கணும். கரெக்ட், இப்பதான் கரெக்டான ரூட்டுக்கு வந்திருக்காப்ல இந்த மனுஷன். இப்போ அவர் கட்சிக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா மக்கள் எப்படி சிந்திக்கணும், மக்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போடணும்னு இப்ப சார் வந்து ஒரு கிளாஸ் எடுக்க போறாப்ல. அந்த கிளாஸ் மட்டும் கொஞ்சம் உத்து கவனிங்களேன். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? திராவிட கருத்தியலான சமூக நீதிக்கு நேர் மாறான ஒரு கருத்தியல் RSS பிஜேபியினுடைய சனாதனம். உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்க ஓட்டு போட்டுருங்க. எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபி வந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாட்டு மக்கள்லாம் உஷாரா இருக்கிற நேரத்துல உங்களுக்கு ஒருவேளை திமுக பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்துல RSS இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க, அவங்களுக்கு கொண்டு போய் உங்க ஓட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காக இவர் ஓட்டு கேட்டு இருக்காரு பாருங்க. உங்களுக்கு இது பிடிக்கலையா? அங்க ஓட்டு போட்டுருங்க. சீட் ஓவரா இருக்கு. இது அவனுக்கு நல்லதோ இல்லையோ, உனக்கு நல்லது இல்ல. இது என்ன பிரமாதம்? இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டத்தெல்லாம் இறக்கி விடுவாப்ல, அதையும் கேளுங்க. கருத்தியல் ரீதியா இதை விட இன்னும் வேகமா ஒண்ணு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க. எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. இல்ல, விடுதலையிலேயே மிக முக்கியமான விடுதலை பட்டியல் இனத்தவர்களுடைய விடுதலை அப்படிங்கிறீங்களா? விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் அவங்க நிக்கல அவள இடத்துல அவங்கள ஜெயிக்க வைங்க. ஆக மொத்தத்துல மக்கள் சுயேட்சையா யோசிச்சு அவங்க யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் கிடையாது. பிராமிஸ் ராஜ் யார் யாருக்கெல்லாம் ஓட்டு போட சொல்றாரோ அவங்களுக்கெல்லாம் போய் மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கணும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் என்ன நடந்தாலும் டிவி கேக்கு மட்டும் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிறது தான் இவருடைய ஒரே பிரச்சாரமா இருக்கு. ஆல்ரெடி பிராமிஸ் ராஜ் பேசுறது அம்புட்டுமே விளையாட்டு செய்தி மாதிரி தான் இருக்குது. இதுல அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரான்னு தெரியல. கூட்டணி கட்சியில இருக்கும்போது விசிகா கட்சிக்கும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரி அமைச்சர் பதவி கூட கொடுக்க மாட்டோம், அது எங்களுக்கு ஒத்து வராது, அவங்களுக்கு ஒத்து வராதுன்றது அவங்களுக்கே தெரியுன்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இப்ப அவங்களும் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு இவர் பேசிக்கிட்டு இருக்காப்ல. நம்ம கட்சி கூட்ட வரதே பெரிய விஷயம். வந்த கூட்டத்தை கழிச்சு விட்டுலாம் போடுங்க. ஆனா ஒண்ணு பிராமிஸ் ராஜ், இது வரைக்கும் அரசியல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு ஒரு பிரமாதமான சாதனையை நீங்க பண்ணி காமிச்சிருக்கீங்க. அது என்னன்னா, வழக்கமாவே ஒரு ஸ்டேஜ் ஏறி ஒரு கட்சி சார்பா பிரச்சாரம் பண்ண வராங்க அப்படின்னா அவங்க கட்சிக்காக மட்டும் ஓட்டு கேட்பாங்க, மற்ற கட்சிக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னா அந்த கட்சியுடைய குறைகள்லாம் எடுத்து பேசி தான் நாங்க இது வரைக்கும் பார்த்திருக்கோம். ஆனா நீங்க எங்க கட்சிக்கு ஓட்டு போடாட்ட கூட பரவாயில்லைங்க, ஆனா ஓட்டே போடாதீங்க, ஆனா மத்த கட்சிக்கு இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டு அவங்களெல்லாம் முதலமைச்சர் ஆக்குங்கன்னு சொல்லி ஒருத்தர் பிரச்சாரம் பண்றத இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் அவர்களை கடைசி வரைக்கும் இதே மாதிரி உட்கார வச்சு ஒவ்வொரு வாட்டி ஸ்டேஜ் போட்டு அழுகலான்னு முடிவு பண்ணிட்டாரு போல இருக்கு நம்ம பிராமிஸ் ராஜ். இதுக்கு முன்னாடி இவர் டிவிகே உடைய துரந்தரா இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சுல்ல, இப்ப அது கிடையாது. மத்த கட்சியில இருந்து துரந்தரா இந்த மனுஷனை அனுப்பிச்சு விட்டுருக்காங்க போல இருக்கு. இவர் துரந்தர் பார்ட் 2. இவருடைய மைண்ட் செட் எப்படின்னா, டிவிகே ஜெயிச்சிட கூடாது, மத்த எந்த கட்சி ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாம் ஒரே கட்சி தான் அப்படிங்கறத வெளிப்படையா பேசிட்டு இருக்காப்ல. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி கொண்டு வந்து அவங்கள முதல்வராக்குங்க.
என்னடி இது? என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கையில என்ன சொன்னாரு? என்னுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர், திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள். அப்ப திமுக தானே அது? பண்டிகையை கொண்டாடுங்கடே. திமுக தான். திமுக, அண்ணா திமுக, அது எல்லாம் ஒண்ணுதான். தலைவர்கள் நபர்கள் மட்டும்தான் மாறுது. அந்த தலைவர்களும் நபர்களும் மாறும்போது நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இல்ல புரியல. நல்லா யோசிச்சு பார்த்துதான் அந்த முடிவை எடுத்துருக்காங்கன்றது உங்களுக்கு தோண வேணாமா? பிராமிஸ் ராஜே சொல்லிட்டாப்ல, திமுக, அதிமுக, டிவிகே எல்லாம் வேற வேற கட்சியெல்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே கொள்கையை தான் ஃபாலோ பண்றாங்க, நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டுக்கலான்னு. அப்ப மக்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போட்டு போறாங்களே, அதுக்குள்ள எதுக்கு உங்க மூக்கு நுழைக்கிறீங்க? நான் கரையேறிட்டேன், நீங்க இன்னும் கரையேறாம நிக்கிறீங்களே. ஸ்டாலின் என்னென்ன செஞ்சார்? நான் நிச்சயமா சொல்றேங்க, நிச்சயமா எல்லா கட்சியிலையும் வந்து ஒரு குறை இருக்கும். ஆனா அதுக்காக நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? எங்கேயோ கொண்டு போய் ஓட்ட போட்டுருவீங்களா? ஆளுங்கட்சி மேல ஒரு குறை இருக்குது, அந்த குறையை அவங்க கடைசி வரைக்கும் நிவர்த்தி பண்ற மாதிரிலாம் தெரியல, அதனால மக்களுக்கு மனஸ்தாபம் கிரியேட் ஆகுது. புதுசா ஒரு கட்சி வராங்க, அந்த குறையை நாங்க நிவர்த்தி பண்ணி காட்டுறோம், எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்குறாங்க. மக்களும் சரி ரைட்டு, புதுசா வந்திருக்காங்கல்ல, என்னதான் பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்பி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்குது? ஒருவேளை அவங்களுடைய 5 வருஷ ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த குறை குறையாவே இருக்குது, அவங்களாலேயே அதை நிவர்த்தி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் எங்க அண்ணனுக்கே மறு வாய்ப்பு கொடுத்ததா இதெல்லாம் நடந்திருக்குமான்னு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா புதுசா வரவனுக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க, அவனுக்குலாம் வாய்ப்பு கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம் இருக்கு? என்ன லாஜிக் இருக்குது? இல்லதான் என்ன பண்றது? நம்ம பிராமிஸ் ராஜ் பேசுற பேச்சு எப்படி தெரியுமா இருக்குது? இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை அந்த குடும்பத்துக்குன்னே எழுதி கொடுத்துருங்க, அந்த குடும்பம் தான் கடைசி வரைக்கும் தமிழ்நாட்டை ஆளணும். அப்படி இல்லையா, இதுக்கு முன்னாடி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு கூட ஓட்டு போட்டு போய் தொலைங்க, ஆனா புதுசா வரவனுக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்துறாதீங்க அப்படின்னு அடம்பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காப்ல. எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சினா, அங்க சட்டசபையில ஆப்போசிட்ல உட்கார்ந்து பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ, 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம். நான் உனக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். சாரி மச்சான், ஏதோ வேகத்துல பேசிட்டேன். நீ கண்டினியூ. நோண்டி நொங்க எடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, கிளி கிடைச்சிட்டு இருக்காரு. நான் உதயனா தம்பினா இந்த மாதிரிலாம் பேச வேலை வச்சுக்காதுண்ணா, அந்த மாதிரி ஆயிட்டாரு போல இருக்கு பிராமிஸ் ராஜ். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சினிமாவில் ஒன்றா தான் இருந்தீங்க. முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா, நாளைக்கு நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்க போகிறேன்னா அவர் ஏதாச்சும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். சபா முடியல. தடால்னு சட்டசபையில் இருந்துருச்சு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவார்? போய் ட்விட்டரில் தான் பதில் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. பரவாயில்ல, இவருக்கு நல்ல ஸ்கிரிப்ட்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நம்ம எதிர்கட்சி தலைவரும் ஸ்கிரிப்ட் பார்த்து தான் படிச்சு பல கேள்விகள்லாம் கேட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலும் கேட்ட கேள்விகள்லாம் தரமான கேள்விகள் தான். பட் கேள்வியை கேட்டுட்டு அவங்க எல்லாம் அங்கேயேவா உட்கார்ந்துருந்தாங்க, எல்லாம் கிளம்பி தானே போனாங்க. பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது வந்து ஓரளவுக்கு நான் நல்லா யோசிச்சு பார்த்தா அவருக்கு நல்லது. என்ன சொல்றீங்க பிராமிஸ் ராஜ்? நீங்க துரந்தர்ன்றத அந்த ஸ்டேஜ்லயே காமிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. இவ்வளவு நேரம் ஸ்டாலின் சாருக்கு ஆதரவா பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ என்னன்னா மக்கள் நீங்க எல்லாம் முடிவெடுத்தது கரெக்ட் தான் போலயே அப்படிங்கிற மாதிரி மாறி பேசிட்டு இருக்கீங்க. நான் ரொம்ப முன்னாடி போயிட்டேனா? இருங்க, என்ன சொல்ல வராருன்னு முழுசா கேட்டுருவோம். கொஞ்சம் ஓய்வு எடுக்க முடியும், நல்லா உடற்பயிற்சிகள் செய்ய முடியும், நல்லா மனசை இன்னும் தேத்திக்கிட்டு ஒரு ரெஸ்ட் தானே. அடுத்த மறந்து போச்சு. பட் அவருக்கு அது ரெஸ்ட் கிடையாது, உழைப்பு தான் ரெஸ்ட். உழைப்பு தான் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ரெஸ்ட். சொல்லி பிடிச்சாச்சு. அதாவது அங்க இருக்க கண்ணை காமிச்சிட்டாங்க போல இருக்கு. சார் நீங்க துரந்தர் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அப்படியே மாத்துங்க, ரெஸ்ட்டை மாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆமாமா அவருக்கு வந்து இது ரெஸ்ட் கிடையாது, அவர் வந்து உழைக்கிறது தான் ரெஸ்ட், தெரியுமில்ல, உழைக்கிறது தான் ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி டைலாக் உடனே மாத்திட்டாரப்பா. எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்குடா. என்னதான் டிஎம்கே இந்த எலெக்ஷன்ல தோத்தே இருந்தாலும் நான் கூட என்ன நினைச்சேன்னா, கண்டிப்பா ரொம்ப ஸ்ட்ராங்கான எதிர்க்கட்சியா இருப்பாங்க, ஸ்ட்ராங்கான கேள்விகள்லாம் கேட்பாங்க, டிஎம்கேவை அடுத்த ஆட்சியை பிடிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள்லாம் பண்ணணுமோ அதுக்கான முயற்சியை தான் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க போற போக்க பார்த்தா ஒரு பக்கம் ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் பேச விட்டு பெரிய பள்ளமா தோண்டிட்டாங்க. பிராமிஸ் ராஜ் மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூட்டு வந்து பேச விட்டு மொத்தமா மூடி புதைச்சு விட்டு போயிருவாங்க போல இருக்கே. சரி, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் பிராமிஸ் ராஜ் அவர்கள் பண்ண இந்த ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பார்த்து உண்மையிலேயே பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நெக்ஸ்ட் வர போற கண்டஸ்டன்ட் யாரு அப்படிங்கறதையும் லிஃப்ட் ஓபன் பண்ணி பாத்துறலாம். ஓபன் தி லிஃப்ட் ப்ளீஸ். ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவர்கள் வந்து எந்த அளவுக்கு விமர்சிக்கிறார்கள், எந்த அளவுக்கு குறை சொல்கிறார்கள் அப்படின்றத ஒவ்வொரு நாளுமே பார்த்துட்டு இருக்கோம். திராவிட முன்னேற்றம் கழகம் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கரெக்ட். அதாவது திராவிடம் இல்லை என்றால் தமிழ்நாடே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இவங்க தானே எப்பயோ கொசு
வழங்கினாங்க. தாழ்வான பகுதியில் இருக்கும் மக்களுக்கும் இன்று கொசு வழங்கும் திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. ஏன்னா திராவிட கட்சிக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நம்ம மேயர் பிரியா அவர்கள் தான் கொசு வழங்கும் திட்டம் அப்படிங்கிற ஒரு புதிய திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு முறையா இன்ட்ரோடியூஸ் பண்ணவங்க. இந்த மாதிரி கொசு வழங்கும் திட்டத்தினை சென்னை மாநகராட்சி மூலமாக நாங்க மேற்கொண்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறோம். இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே வந்து மேடையில பேசும்பொழுதெல்லாம் தீய சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தின்றாரு. திமுக வந்து இப்போ தீய சக்தி மட்டும் இல்ல, மக்களை விட்டு ரொம்ப தூரமா போன தூர சக்தி. சரி, நீங்க வீட்ல ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு வரீங்க, படிச்சுட்டு வர ஸ்கிரிப்ட கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல, மறந்துருச்சு. கரெக்டா கேக்குறாங்க. ஆனா இவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எப்பயுமே நம்ம அடுத்தவங்க மேல ஒரு விமர்சனம் வைக்கிறோம் அப்படின்னா அந்த தப்ப நம்ம பண்ணாம இருந்துட்டு பாத்தியா நீ பண்ணிட்ட அப்படின்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா இவங்க கட்சியில இருக்கவங்களே என்ன திரும்பப்பட்டிருக்காங்க? என்னப்பா இப்படி மாட்டிக்கிட்டீல? என்னென்ன திட்டங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம்? டீலிமிட்டேஷன் நாங்க தான் நிறுத்தணும். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி நாங்க தான் நிறுத்தணும். பிஎம்ஸ்ரீ கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. என்னென்ன திட்டத்தெல்லாம் நிறுத்தணும் அப்படிங்கறது கூட நம்ம ஆர் ராசா அவர்கள் ஸ்கிரிப்ட பார்த்து தான் படிச்சிட்டு இருக்காப்ல. ஏன் அவரு கார்ல வரும்போது ஒரு 5 வாட்டி மனப்பாடம் பண்ணி பிரஸ்ட பார்த்து பேசிருக்கலாம்ல. இவர் ஸ்கிரிப்ட பார்த்து படிக்கிறதுலாம் நம்ம மேயர் பிரியா கண்ணுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரியல. சரி ரைட், அதை கூட விட்டுறலாம். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கா இல்லையா, அவர் ஸ்டேஜ் ஏறி ஸ்கிரிப்ட் பேப்பரே இல்லாம தான் பேசுறாரா அப்படின்னு சொல்லி கேட்டா புதுசா திட்டம் கொண்டு வரதுக்கு வாக்குறுதி நிறைவேற்றுறதுக்கு 6 மாசம் டைம் ஓகே. ஆனா டெய்லி பிரச்சனை இருக்கு, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. ஆளுங்கட்சியில சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குதே அப்படிங்கிறது கூட கீழே குடிஞ்சு ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்ல. ஆனா அதுவும் நம்ம மேயர் பிரியா கண்ணுக்கு தெரியல போல இருக்கு. இவ்வளவு ஏங்க சட்டசபையில வீராப்பா நிறைய கேள்வி எல்லாம் கேட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கல்ல, அதையுமே ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்தானே உதயநிதி ஸ்டாலின் படிச்சாரு. முதல் கோணலே முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு மீம் கண்டென்ட்டா மாறிடுச்சு. என்னடா வயிறு வலிக்குதா? டாக்டர் போடா. வயிறுலாம் வலிக்குதா? வயிற்றுச்சலா இருக்கா? அதுலயும் சிஎம் சார் ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து படிக்கிறாப்ல அப்படின்னு சொல்லி மேயர் பிரியா பேசினத டிவிக்கு காரணங்க எடுத்து ட்ரோல் பண்ணா கூட பரவாயில்ல. அதை யாரு தெரியுமா ட்ரோல் பண்ணிக்கிறா? காரிலே வரும்போது படித்து வர வேண்டும் என்ற ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அன்பு சகோதரி சென்னை பெருநகரத்தின் மேயர் அவங்களே கட்சி மீட்டிங் போட்டு நீதாமா ட்ரோல் வாமா வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே இன்வைட் வர பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு ட்ரோலாக இருக்கின்ற அதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீ என்ன சொல்ற, நானே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்றத அதை எடுத்துக்கணும். சரி, இது எல்லாத்தையும் கூட விடுங்க. அவங்க கட்சியில இருக்கிற மத்தவங்க தான் ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிக்கிறாங்க. ஆனா இந்த விமர்சனத்தை எடுத்து வைக்கிறாங்கல்ல நம்ம மேயர் பிரியா அவர்கள், அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிக்கலையான்னு சொல்லி கேட்டா அவங்க எதை தெரியுமா ஸ்கிரிப்ட் பேப்பர்ல பார்த்து படிக்கிறாங்க? வாங்க நானே காட்டுறேன். அரசியல் நாகரிகமே என்ன என்று தெரியாமல், அரசியல் எப்படி செய்யணும் என்று தெரியாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்கார்ந்து சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த வந்துருச்சுமா, நாக்கு வரைக்கும் வந்துருச்சு அப்படி சொல்லிரு. சோசியல் மீடியால மட்டுமே அரசியல் செய்யக்கூடியவர்கள் தான் இந்த திராவிட முன்னேற்றம் கழகம். அவங்க கார்ல வரும்போது என்னதான் 5 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை மனப்பாடம் பண்ணிட்டு வந்தாலும் ஸ்டேஜ்ல ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்க்காம படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி படிக்கும் போது வாய் தவறி அவங்களுக்கே உண்மை வந்துருச்சு. ஆனா கடைசியில ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்ததுக்கு அப்புறமா தான் யாருங்கிறதே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிக்கிற அந்த வார்த்தை என்னன்றதை பாருங்களேன். இந்த தற்கூரி கூட்டங்கள் என்று சொல்லலாம். கார்ல டிராவல் பண்ணும்போது கூட ஒரு 5 வாட்டி படிச்சிருக்கலாம்ல. தற்கூரி கூட்டங்கிறதையே ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்து எங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு பார்த்து படிக்கிற இவங்க சிஎம் சார் ஸ்கிரிப்ட் பேப்பர் பார்த்து படிக்கிறாங்கறத இவங்க ட்ரோல் பண்றாங்களா? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட நான் கேக்குறேன், ஏன்பா விர்ச்சுவல் வாரியர்ஸ்களா உங்களுக்கு மண்டையில எதனா இருக்குதா? போடுற கண்டென்ட் எது உண்மை எது பொய், எது போடணும் எது எல்லாம் கிடையாது. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படின்னா போடுவோம். என்ன பண்றீங்க அப்போ? இவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்வியையும் அவங்க கண்ணாடி முன்னாடி நின்று கேட்டாலே கரெக்டா இருக்குன்ற அளவுக்கு ரொம்ப பொருத்தமா கேட்கிறாங்க. ஏன்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த வேலையை பாக்குறாங்கன்னா இவங்க அந்த வேலையை பார்க்காம தானே இருக்கணும். ஆனா இவங்களுக்கு ஆதரவா ஒரு நியூஸ் சேனல் இருக்குல்ல, அந்த நியூஸ் சேனல் ரீசெண்டா ஒரு நியூஸ் ஒன்னு போட்டாங்க. அந்த நியூஸை பத்தி ஒரு பையன் பேசியிருப்பான், அது என்னன்னு கொஞ்சம் கேளுங்க. பாருங்க,
பார்க்கலாம். இந்த வீடியோ யாருன்னு பார்த்தீங்கன்னா சன் நியூஸ்காரனுக்கு. என்னன்னா, நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவையும் எக்கனாமிக் டைம்ஸையும் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த நியூஸை கொஞ்சம் கூட வெரிஃபை பண்ணாம சன் நியூஸ் அதுல இருந்து ஒரு நியூஸ் எடுத்துட்டு அவங்க ஒரு நியூஸ் போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து போடுற கண்டென்ட் எது உண்மை, எது பொய், எது போடணும், எது எல்லாம் கிடையாது. பவானி டு துபாயில இருந்து போன பேசஞ்சருக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அது வந்து டெக்னிக்கல் கிச்சா வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டியில இருந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. டிஎன்எஸ்டிசியில இருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஏஐ இமேஜ், நான் சர்க்காஸ்டிக்கா கிரியேட் பண்ண ஏஐ இமேஜ். அது வைரல் ஆயிடுச்சு. நாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ், நாங்க போடுவோம், என்னன்னா போடுவோம், எப்படினா போடுவோம். நீங்க ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ணாம இவ்வளவு பெரிய சேனல்ல வந்து ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணீங்கன்னா பீப்புள் எப்படி உங்களை வந்து ட்ரஸ்ட் பண்ணுவாங்க? எனக்கு அதுதான் பெரிய கேள்வியா இருக்கு. இப்ப தெரியுதா, புரியுதா? நீங்க கேட்கிற கேள்வியை யாரை பார்த்து கேட்கணும்னு ஒருத்தன் சோசியல் மீடியால ஏஐ யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி போட்ட இமேஜை கிராஸ் வெரிஃபிகேஷன் கூட பண்ணாம நாங்க சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் கிட்ட கூட செக் பண்ணி பார்த்தோம். அவங்க டெக்னிக்கல் கிளிச்னு விளக்கம் கொடுத்தாங்கன்ற வரைக்கும் எடுத்து சன் நியூஸ்ல போஸ்டா போட்டிருக்காங்க. பவானி டு துபாயில இருந்து போன பேசஞ்சருக்கு இந்த மாதிரி டிக்கெட் கொடுத்துட்டாங்க. அது வந்து டெக்னிக்கல் கிச்சா வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். சரி, விர்ச்சுவல் வாரியர்ஸ் கையில கிடைக்கிறதெல்லாம் எடுத்து ஷேர் பண்றாங்க, கொஞ்சம் கூட கிராஸ் வெரிஃபிகேஷனே பண்ண மாட்டாங்கன்னு கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. 100% நான் ஒத்துக்கிறேன். ஆனா அந்த தப்ப நம்ம பண்ணாம இருக்கோமா அப்படிங்கறத முதல்ல செக் பண்ணணுமா இல்லையா? அந்த கிராஸ் வெரிஃபிகேஷனை நீங்களும் பண்ணாம நீங்க இதெல்லாம் கொண்டு வந்து ஸ்டேஜ்ல வேற பேசிட்டு இருக்கீங்க. தம்பி இன்னும் பிரமாதமா புட்டு வைக்குது. தம்பி நீங்க தப்பா நினைக்கலன்னா நம்ம கட்சிக்கு வந்துருங்க. டெய்லி 2 ஷால்வ 2 மாலை. அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த 2 கண்டஸ்டன்ட்டும் ஸ்டேஜ் ஏறி பயங்கரமான ஸ்டாண்ட் அப் காமெடி எல்லாம் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்து நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணிருந்தா அதை மறக்காம கமெண்ட் செக்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைப் பண்ணி சேர்ந்துரும். சோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட நான் சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.